வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டர் சேனல். நேத்து 16ஆம் தேதி ஃப்ரைடே நிஃப்டியோட மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, லைவ் மார்க்கெட்ல நம்ம என்ன மாதிரி ட்ரேடிங்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் பண்றேன். இந்த வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்றேன். நேத்து நிஃப்டி மட்டும் இல்ல, அதானி போர்ட்லயும் வந்து ஒரு ட்ரேட் என்ட்ரி வந்து கிடைச்சிச்சு நம்ம ட்ரேட் செட்டப் பேஸ் பண்ணி. அதை எல்லாமே ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ புதுசு அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல ஹோம் பேஜ்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ சொல்லிட்டு ஒரு 1 hour வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றது உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ டைம் கிடைக்கும் போது இந்த ஒரு 1 hour வீடியோ பாத்துங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும், நாலேஜபிளாவும் இருக்கும். நம்மளோட ட்ரேட் செட்டப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் அனாலிசிஸ் பண்றதுக்கு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் பயன்படுத்தும். அதே போல ஆர்டர் ஃப்ளோ பாக்குறதுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? அண்ட் நம்ம ஆர்டர் ஃப்ளோல வால்யூம், டெல்டா, மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா அண்ட் குமுலேட்டிவ் டெல்டா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் டிரைவ் செட்டப்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த டிரைவ் செட்டப்பாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸ்ல காமிச்சிருக்கேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் டேவோட ரெஃபரன்ஸ் லெவல்லாம் டிரா பண்ணுவோம் இல்லைங்களா? சோ இது வந்து ஃப்ரைடே, அப்போ அதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இந்த லெவல் நம்ம டிரா பண்ணிக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லெவல் வேல்யூ ஏரியா ஹை, அப்புறமா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ஏரியா லோ. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஓப்பனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேல்யூ ஏரியாக்கு வெளியே வந்து ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா இம்பேலன்ஸ் ஓப்பனிங் நம்ம சொல்லுவோம். சோ இம்பேலன்ஸ் ஓப்பனிங்கா இருந்தா மட்டும் தான் மார்க்கெட் ட்ரெண்டிங்கா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. சோ எப்பவுமே வந்து வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆச்சா என்ன பண்ண மாட்டோம், அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம். இதே வேல்யூ ஏரியாக்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டிரைவ் செட்டப் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பிங்க் கலர்ல ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் எங்க வச்சிருக்காங்க பாருங்களேன், வேல்யூ ஏரியா ஹைக்கு மேல வச்சிருக்கான். அப்போ நமக்கு ஓப்பன் டிரைவ் செட்டப் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஓப்பன் டிரைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 3 டைப் ஆஃப் செட்டப் வந்து இருக்கு. ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ், ஓப்பன் ரிஜெக்ஷன் டிரைவ் சொல்லிட்டு மொத்தம் 3 செட்டப் இருக்கு. இந்த 3ல என்ன செட்டப்ல மார்க்கெட் வந்திருக்குன்னு பார்த்து நம்ம வந்து இந்த பக்கம் ஆர்டர் ஃப்ளோல வரணும். சரிங்களா? சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும்போது இம்பேலன்ஸா ஓப்பன் ஆயிருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் ஃப்ளோ கிட்ட வந்துருவோமா? இதுதான் நமக்கு காலையில ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட சார்ட். கேண்டல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி போட்டிருக்கான், பாசிட்டிவா போட்டிருக்கானா, அண்ட் உள்ள வந்து டெல்டா வந்து பாத்தீங்கன்னா 96,000 பாசிட்டிவ் டெல்டா. சோ 96,000 பாசிட்டிவ் டெல்டா அப்படின்னா இங்க வந்து சரியான பையிங் பிரஷர் வந்து நமக்கு உள்ள தெரியுது. சோ நமக்கு என்ன பண்றோம்னா இம்பேலன்ஸ் ஓப்பனிங் பிளஸ் ஃபர்ஸ்ட் கேண்டல்லே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட் மார்க் நம்ம வந்து கிரிட்டிக்கல் டெல்டான்னு ஒன்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் டெல்டா அப்படின்னா ஒரு சர்டன் லிமிட் த்ரெஷோல்ட் லெவல் இருக்கு. அந்த த்ரெஷோல்ட் லெவலுக்கு மேல மார்க்கெட்ல டேட்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டெல்டா வேல்யூல அங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கன்றத ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து ஒரு 10,000 குவான்டிட்டின்றது எல்லாருமே சேர்ந்து வாங்கலாம், ஐடியல் பீப்பிள் எல்லாமே. இதே 1 லட்சம் குவான்டிட்டி, 2 லட்சம் குவான்டிட்டி வந்து யார் பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் தான் பண்ணுவாங்க இல்லையா? சோ அதுக்குன்னு ஒரு த்ரெஷோல்ட் லெவல் இருக்கு. அந்த த்ரெஷோல்ட் லெவலுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டலே இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டலே உள்ள வந்திருக்காங்க, நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ ஸ்டாக்ஸ் பொறுத்தவரை இந்த ஒரு ஸ்டாக்ஸ் பட்டியல அதானி போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70,000 இருந்தாலே போதுமானதா இருக்கும். நாங்க வந்து எவ்வளவு போட்டிருக்கோம், 96,000 வந்திருக்கு. சோ அப்ப கிளியர் கட்டா உள்ள இன்ஸ்டிடியூஷன் இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆர்டர் ஃப்ளோ வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க ஒரு 54,000 பையிங் வால்யூம், மேக்ஸிமம் பை வால்யூம், இங்க ஒரு 34,000, இங்க ஒரு 27,000 பெரிய பெரிய பை வால்யூம் தெரிஞ்சிருக்கா? சோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலே வந்து இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்திருக்காங்கன்றத நமக்கு காமிச்சு விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் கேண்டல் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்றது நமக்கு என்ன ஆச்சுன்னா இது ஓப்பன் டிரைவ் செட்டப்ல நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ ஓப்பன் டிரைவ் செட்டப்ல கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா நம்ம வந்து பை என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட். சோ நம்ம என்ன செட்டப்னாலும் நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 1:1 டார்கெட் ஸ்டாப் லாஸ் தான். அதே போல நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பொதுவா போயிட்டு ஒரு கேண்டலோட ஹையை உடச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி போறது, அந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து கிளியர் கட்டா இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஃபுட் பிரிண்ட் தெரியணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து ஓப்பன் டிரைவோ இல்ல ஓப்பன் டெஸ்ட் டிரைவோ வரும். இல்லன்னா அது வந்து அந்த ட்ரேடே வந்து வேஸ்ட் தான். சரிங்களா? சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா கரெக்டா நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் இருக்கும் போது அது போய் ரீச் ஆகுது டார்கெட். சரிங்களா? சரி, ஓகே. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணோம் அதான் நீ போட்ல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்குள்ள போக போறோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லயும் சேம் அதேதான். நம்ம வந்து ஓப்பனிங் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்கு வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம எப்பவும் போல 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து நேத்து வீடியோ சொல்லியிருப்பேன் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஹெவி வால்யூம் உள்ள வந்திருக்கா, அதுவும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல மார்க்கெட் எங்க வந்திருக்குன்னா டேவோட ஹைல தான் வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லிருப்பேன் உங்களுக்கு, மார்க்கெட் வந்து இந்த வேல்யூ ஏரியா ஹைக்கு மேல மீன் இந்த பிஓசிக்கு மேல ஓப்பன் ஆயிட்டு இந்த கீழே டெஸ்ட் பண்ணிட்டு மேல போச்சுன்னா நம்ம வந்து பை என்ட்ரி போலாம். அப்படி இல்ல கீழே ஓப்பன் ஆயிட்டு மேல வந்துச்சுனாலும் நம்ம பை என்ட்ரி போலாம் சொல்லியிருப்பேன். இன்னொரு சைடு சினாரியா வந்து மேல ஓப்பன் ஆயிட்டு இந்த கீழே வந்துட்டு இந்த சிங்கிள் பிளேயர் வர சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், அதை இன்னும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இந்த பிஓசி வந்து சொல்லலாம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கான்னு பாருங்களேன், மார்க்கெட் ஓப்பனிங் என்னவோ இங்க வச்சிருக்கான், எங்க வச்சிருக்கான், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு
மேலதான் வச்சிருக்கான் சரிங்களா. இது வந்து நம்ம ஸ்ட்ராங்கான வால்யூம்ன்றதுனால நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இனிஷியலா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது கீழே இறங்கி திரும்பவும் ரிவர்சல் ஆயிட்டு மேல போயிடும். ஏன்னா இது எல்லாமே சிங்கிள் பிரிண்டிங் இருக்கு. சோ நேத்து வந்து ஃப்ரெஷ்ஷான பையிங் வந்து உள்ள வந்திருக்கு சரிங்களா. இதுலயே வந்து நீங்க இன்னும் டீப்பா நோட் பண்ண வேண்டியது, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபுல் டேவோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கான ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்ப வீக்கான ஸ்ட்ரக்சர்னா என்ன பண்ணுன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் திரும்பும். ஓகேங்களா. ஆனா இதை நம்ம வந்து வீக்கான ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு வெறும் மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர, நீங்க ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். நான் இன்னும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். என்னன்னா, இந்த சிங்கிள் பிரிண்டோட லென்த் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிங்கிள் பிரிண்டோட லென்த் ஒரு 30 பாயிண்ட் இருந்துச்சுன்னா நிஃப்டிக்கு, அது வந்து ஓகே. அதுவும் இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட் தான். ஆனா அந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து மறையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு சரிங்களா. ஆனா இந்த மாதிரி ஹெவி சிங்கிள் பிரிண்ட் ஜோன் வந்து பாத்தீங்களா, ஆக்சுவலா இந்த சிங்கிள் பிரிண்டோட லென்த் எவ்வளவு தெரியுங்களா உங்களுக்கு? 93 பாயிண்ட். ஓகேவா. இந்த 93 பாயிண்ட் சிங்கிள் பிரிண்ட் வந்து பெரிய அளவுல இன்ஸ்டிடியூஷன் வந்து உள்ள வந்திருக்கான்றத வந்து கிளியரா காமிக்குது. சோ இந்த சிங்கிள் பிரிண்ட் ஃபேட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹெவியான பையிங் வந்து உள்ள வந்திருக்கு. நீங்க ஆர்டர் ஃப்ளோ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நீங்க. சரி ஓகே, நம்ம அந்த பார்ட்ல நம்ம அப்புறம் போவோம். நீங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கா, இங்க ஓப்பன் பண்ணிருக்கான். எங்க ஓப்பன் பண்ணிருக்கான்? இந்த ஹை வால்யூம்க்கு மேல வந்து ஓப்பன் பண்ணிருக்கான் சரிங்களா. அப்ப நமக்கு என்ன ஆகுது அர்த்தம்? வேல்யூ ஏரியா ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுறதுனால இம்பேலன்ஸ் ஓப்பனிங் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இம்பேலன்ஸ் ஓப்பனிங்னா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி ட்ரெண்டிங்கா போறதுக்கான சான்சஸ் இருக்கு சரிங்களா. அதே சமயம் உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, ஓப்பன் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கீழே வந்துட்டான். கீழே வந்து எங்க போயிருக்கான்? இது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுமா? அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகுமா? அப்போ டவுன் ட்ரெண்ட் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த சப்போர்ட் எல்லாமே தாண்டினதுக்கு அப்புறம் தான் ட்ரேடே வந்து இறங்கணும். அதே போல அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு மேல போனதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ட்ரேட் அண்ட் ட்ரெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கான். சிங்கிள் பிரிண்ட் வந்து ரிவர்சல். மறுபடியும் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல். மறுபடியும் இந்த சிங்கிள் பிரிண்ட் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ரிவர்சல். மறுபடியும் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? ஒரு கம்ப்ளீட்டா இந்த சிங்கிள் மீன் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வால்யூம் ப்ரொஃபைல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லையும் மார்க்கெட் ப்ரொஃபைல் சிங்கிள் பிரிண்ட்லயுமே மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா ஒரு பொசிஷனை வந்து பில்ட் பண்ணிருக்கோம். அந்த டே முடியிறப்ப ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. சோ இது எல்லாமே வந்து முடிஞ்சு போன மார்க்கெட் இப்போ எல்லாமே ஓகே. நேத்து நீங்க ட்ரேட் வந்து எதனா ஐடென்டிஃபை பண்ணீங்களா? எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? சோ நான் அதுக்கு வந்து இப்போ ஒன் பை ஒன் ஆன்சர் பண்றேன். சோ டீடைலா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேண்டல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நெகட்டிவ் கேண்டலா போட்டான். டெல்டாவும் வந்து உங்களுக்கு ஹியூஜ் டெல்டா. சோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டல் இருக்கா இல்லையா, இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்சல் டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்கான் சரிங்களா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அரௌண்ட் வந்து 25,066 இங்க நம்ம என்ட்ரி போனோம் அப்படின்னா டார்கெட் வந்து நம்ம இதுக்குள்ளதான் வைக்கிற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா. அப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிருப்பேன் நானு, இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்கு சரிங்களா. இது ஸ்ட்ராங்கான சிங்கிள் பிரிண்ட் ஜோனு. இதை உடைச்சிட்டு எங்க வேணா மார்க்கெட் திரும்பலாம் அப்படின்னு என்ன பண்ணிருப்பேன்னா, லைவ் மார்க்கெட்ல வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த சிங்கிள் பிரிண்டோட பவர் என்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு டெஸ்டிங்காக ஒரு ட்ரேட் நான் வந்து சொல்லி பார்த்திருந்தேன் சரிங்களா. காமிச்சிட்டு வந்துடுறேன். சோ யோசிச்சு பாத்துக்கோங்க. நமக்கு வந்து ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்சல் நம்ம ட்ரேட் செட்டப்ல கிடைச்சிருந்தாலும் நம்மளுடைய டார்கெட் வந்து என்ன பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட் ஜோனுக்கு போனதுனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், நம்ம செட்டப்ல வந்தாலுமே அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அது நம்மள லாஸ்ட்ல தான் கொண்டு போய் முடிக்கும். அதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இத்தனை லைவ் மார்க்கெட்ல நமக்கு வந்து கிடைச்சது. சோ நான் என்ன பண்றேன்னா இப்போ சார்ட் மார்க்கெட் ஃபைல் சார்ட் கொஞ்சம் குட்டி பண்ணிட்டு சரி ஓகே நான் ஒண்ணு மறந்துட்டேன் பாருங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன் சரிங்களா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய சிங்கிள் பொசிஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த வேல்யூ வெரியர் லோ பிஓசி எல்லாம் வந்து நம்ம கிட்டே இல்ல, தூரமா இருக்கு. ஆனா நம்ம அதை வரையில இதை மட்டும் வரைஞ்சிப்போம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல குடி பண்ணலாம். என்ன பண்றோம், இங்க வரைஞ்சிக்கிற லைன் வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் ஃப்ளோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஆட்டோமேட்டிக்கா ஹெவி செல்லிங் வந்து உள்ள வந்துருச்சு. பட் டார்கெட் வந்து நம்ம வைக்க முடியாது. என்ன பண்றோம், இந்த ஓப்பன் டிரைவ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்றோம். சோ நம்ம ஓப்பன் டிரைவ் அவாய்ட் பண்ணா என்ன பண்றோம், ஸ்ட்ரெயிட்டாவே 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நம்ம டேட்டா வந்து சேஞ்ச் பண்ண செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு என்னன்னா மேக்ஸ் டெல்டா மின் டெல்டா தேவைப்படாது. நம்ம 3 மினிட்ஸ் செட்டப்க்கு ஓஐ சேஞ்ச் ஓஐ டே சேஞ்ச் தான் நமக்கு வந்து தேவைப்படும் சரிங்களா. இப்போ நம்ம ரெண்டு டேட்டா ஒன்று மாத்தியாச்சா, ஓப்பன் இதெல்லாமே தூக்கிட்டு மேக்ஸ் டேட்டா மீட்டிங் தூக்கிட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவன் வந்து ஒரு ஷார்ட் பில்டப் கேண்டில் சரிங்களா. அதே போல இவனும் ஒரு ஷார்ட் பில்டப் கேண்டில். மார்க்கெட் என்ன பண்ணிட்டு பாருங்க, நேரா கீழே இறங்கி வந்துட்டு சின்ன சிங்கிள் பிரிண்ட் நேற்று ஃபர்ஸ்ட் டாப்ல ஒரு சிங்கிள் பிரிண்ட் இல்லையா, அந்த சிங்கிள் பிரிண்ட் டச் பண்ணிட்டு என்ன பண்றான்னா மறுபடியும் மேல போறான். எங்க போறான், இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் போறான் சரிங்களா.
போனதுக்கு அப்புறம் ஒன் செகண்ட் மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு ஷார்ட் பில்ட போட்டு நான் ஹையஸ்ட் பிரைஸ்ல செல்லர்ஸ் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் கிளியரா வந்து செல்லர் காமிச்சிருக்கானா ஓகேவா மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்றோம் கீழே வந்துட்டு நம்ம வந்து ஒரு செட்டப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ அந்த கான்செப்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் பிரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறோம் நம்ம எப்பவுமே இந்த கேண்டல் ட்ரேட் எடுக்க மாட்டோம் அந்த கேண்டல் லோ பிரேக் பண்ணும்போது தான் ட்ரேட் நம்ம எடுப்போம் சோ இப்போ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு லோ இருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து இந்த இதில் ட்ரேட் என்ட்ரி போயிட்டோம் சரிங்களா ஆனா இந்த ட்ரேட் என்ட்ரி நான் போறதுக்கு முன்னாடி கிளியரா எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் லைவ் மார்க்கெட் செஷன்ல நமக்கு வந்து கீழே இவ்வளவு பேர் சிங்கிள் பெண்ட் இருக்கு நம்ம ட்ரேட் போனோம் அப்படின்னா மார்க்கெட் எங்க வேணா பையர் உள்ள வந்து சிங்கிள் பெண்ட்ல திருப்பலாம் நமக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நீங்க என்ன பண்றீங்க இப்போ நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நஷ்டம் வரும் தெரிஞ்சேதான் போயிட்டு எடுக்கிறீங்க அது எந்த அளவுக்கு வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணுதுன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் எடுத்தேன் 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் சரிங்களா நான் ஜஸ்ட் சார்ட்ல காமிச்சிட்டு வந்துருங்க நம்ம ரிப்போர்ட்லயே இருக்கு நான் காமிச்சிட்டு வந்துடுறேன் இந்த இருக்கா பாருங்க ஓகே இது வந்து அதானி போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வந்துடும் இங்க இருந்து பாருங்க செல்லியா இந்த இருக்கா இல்லையா கரெக்டா இந்த கேண்டல் தான் நாங்க என்ட்ரி போனோம் சரிங்களா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஐயா இருந்துச்சு அதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி போலாம்னு சொன்ன போது இங்க என்ட்ரி போனோம் ஒரு 2-3 பாயிண்ட் தான் மேல போச்சு அதுக்கப்புறம் அந்த கேண்டல் வந்து உங்களுக்கு எங்க முடிஞ்சிருக்கு பாருங்க அரௌண்ட் வந்து ஒரு 178 கிட்ட வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா நம்ம 202 ரூபாய் என்ட்ரி போயிருந்தோம் அது ஒரு 178 ரூபாய் கிட்ட வந்து பிரைஸ் முடிஞ்சிருச்சு சரிங்களா ஃபர்ஸ்ட் கேண்டல் இப்படி சொல்றேன் இப்ப யோசிச்சு பாருங்க இதுதான் அந்த கேண்டல் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணோம் என்ட்ரி போன கேண்டலே லாஸ் வந்து புக் பண்ணிட்டோம் அதாவது அந்த 3 நிமிஷம் தான் என்ட்ரி போனது அந்த கேண்டல் மார்க்கெட் வந்து கீழே வந்து அப்படியே ரிவர்சல் ஆச்சு லாஸ புக் பண்ணதும் இந்த கேண்டல் முடியும் போதே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோ சொல்லியிருப்பேன் இவன் இந்த மாதிரி ஒரு கேண்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் பையர்ஸ் நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து நான் பெருசா ஜூம் பண்ணி காமிக்கணும் ஏன்னா ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணுறேன்னா யூடியூப் வந்து ரிவீல் பண்ண முடியாது இவன் வந்து ஒரு லிமிட் பை கேண்டல் ஓகேங்களா லிமிட் பைனா என்ன அர்த்தம் மார்க்கெட்டை வந்து மேல கொண்டு போக போறான்னு அர்த்தம் சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி போயிருந்தாலும் இந்த கேண்டல் இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் லிமிட் பைஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் லாஸை வந்து புக் பண்ணிட்டோம் சோ நான் சொன்னா நம்ம ட்ரேட் செட்டப்ல என்ட்ரி கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணணும் சப்போர்ட் வந்து நமக்கு பாட்டம்ல இருக்குன்னா அந்த இடத்துல லாஸை வந்து நம்ம புக் பண்றது தயங்கக்கூடாது ஒன்னு ட்ரேடை வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டோம் ஏன்னா அதாவது சொல்லிடுறேன் பாருங்க அதையும் சொல்லிடுறேன் பாருங்க நம்ம ட்ரேட் வந்து எப்ப எடுக்கலாம்னா ஒன்னு மார்க்கெட் கம்ப்ளீட்டா இந்த சப்போர்ட் ஃபுல்லா உடைச்சிட்டு கீழே வருதுன்னா அப்ப நம்ம ட்ரேட் எடுக்கலாம் தைரியமா அப்படி இல்லைன்னா மேல உடச்சிச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம் இந்த இன்பிட்வீன் ஜோன்ல போனோம்னா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா டாப்ல வந்து செல்லர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க பாட்டம்ல வந்து பையர் வந்து புஷ் பண்ணுவாங்க பிரைஸ் மேல கொண்டு போறதுக்கு ஸோ 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது நம்ம உள்ள போய் நம்ம மாட்டிப்போம் பிரீமியம் டிக்கெட் அதனால தான் எப்பயுமே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க பாக்குறப்ப ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா சரி ஓகே நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு டூல் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நோ லாஸ் நோ ப்ராஃபிட் காலையில ட்ரேட் பண்ண பாத்தீங்களா அதுல அப்படியே இருந்திருக்கும் ஆனா ரிஸ்க் எடுத்து போறோம்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சப்போர்ட்ல நீங்க பாக்குறப்ப அது லாஸ்ட்ல தான் போய் முடியுன்றதை நம்ம வந்து கண்கூடா பாத்துட்டோம் சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த ஒரு ட்ரேடுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தரா ட்ரேட் போனோமா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா நான் வந்து கிளியரா சொல்லியிருப்பேன் இப்போ சொன்னேன் உங்களுக்கு ஒன்று கம்ப்ளீட்டா மார்க்கெட் மேல போனோம் இல்ல கீழே வரணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும் சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் கரெக்டா மார்க்கெட் என்ன பண்றான் டே முடியிறப்ப ஃபுல் கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து இந்த ஒரு இன்பிட்வீன் ஜோனுக்குள்ளேயே போட்டுட்டான் சரிங்களா சோ இதுதாங்க நேற்று நடந்த ஒரு விஷயம் நேற்று நம்ம ட்ரேட் சம்மரின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்து ஒரு 900 rupees ப்ராஃபிட் புக் பண்ணிருப்போம் ரெண்டாவது ட்ரேட்ல நம்ம வந்து என்னதான் காமிக்கணும்ன்றதுக்காக நம்ம ட்ரேட் போயிருந்தாலும் அது லாஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு 1845 ரூபாய் லாஸ் நெட்டா பாக்கணும் என்ன பண்ணிருப்போம் ஒரு 1000 ரூபாய் லாஸ் தான் வந்து பண்ணிருப்போம் சரிங்களா ட்ரேட் எடுக்காம அவாய்ட் பண்ணிருந்தா இந்த ஃபர்ஸ்டோட ப்ராஃபிட் நின்று இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் நமக்கு இருக்கு இல்லையா மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் ஃப்ளோ இது நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய எட்ஜ் நீங்க வந்து எப்ப ட்ரேட் பண்ணலாம் என்னைக்கு வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணலான்றத நீங்க வந்து கிளியர் கட்டா இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயம் நம்மளோட ட்ரேட் செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா சும்மா கெஸ் பண்ணி இங்க இதை உடச்சிட்டா மேல போய் கெஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க மாட்டோம் நமக்கு ஒரு பையரோ செல்லரோ மார்க்கெட்ல நமக்கு வந்து காமிக்கணும் ஸ்ட்ராங்கான பிரைஸ் நான் சொல்றது ஓகே வீக் ஸ்ட்ராங்கான பையிங் வந்து காமிக்கணும் அதை திரும்பி என்ன பண்ணணும் அவன் நான் திரும்பவும் நான் மார்க்கெட்ல கண்ட்ரோல் பண்றேன்றத ரீவிசிட் பண்ணும்போது அவன் ப்ரூஃப் பண்ணணும் அவன் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரூஃபிங் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுத்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சரிங்களா சோ நான் வந்து இந்த ஒரு ட்ரேட் செட்டப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நிறைய லாஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி 4 வருஷத்தோட டைம் வந்து மொத்தமா எஃபர்ட் போட்டு தான் இந்த மாதிரி செட்டப் நான் வந்து இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அந்த செட்டப் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப டைம்ல ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம கிளாஸ்ல நீங்க ஒரு 6000 ரூபாய் ஃபீஸ் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ரெக்கார்டட் கிளாஸ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு லைவ் மார்க்கெட்ல எப்படி அப்ளை பண்ணணும்ன்றத மாசத்துல வந்து ஒரு 10 நாள் லைவ் மார்க்கெட் ட்ரைனிங் வந்து கொடுப்போம் மார்னிங் 9:15 இருந்து 11:30 நீங்க என்ன பண்ணலாம் லைவ் மார்க்கெட்லயே உட்காந்து நம்ம செட்டப்ல எப்படி அப்ளை பண்ணணும் மார்க்கெட்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களாலேயே வந்து எந்த எப்பெல்லாம் ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம் எப்பெல்லாம் ட்ரேட் நம்ம எடுக்கலாம்ன்றத செல்ஃபாவே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இண்டிவிஜுவலாவே யாரோட உதவி இல்லாம ட்ரேட் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருங்க சோ மிஸ் பண்ணாம வந்து ஜாயின் பண்ணுங்க
நான் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா என்னோட கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ற தனி வீடியோவா அதை வேணா பார்த்துட்டு நீங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நாளைக்கான மண்டேக்கான லெவல்ஸ் வந்து குடுக்கலாம்னு வந்து பிளான் பண்ணேன். பட் இப்பயே வந்து வீடியோ பெருசா இருக்கிறதுனால, நான் சண்டே நைட் என்ன பண்றேன் உங்களுக்கு, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் எல்லாம் வச்சுட்டு, மண்டே மார்க்கெட் எப்படி மூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நான் என்ன பண்றேன், தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன். அதே மாரி உங்ககிட்ட வந்து இந்த மாரி மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் இல்லாதனால என்ன பண்றேன் உங்களுக்கு, நான் அந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் குடுத்துடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட சார்ட்ல போய் அத டிரா பண்ணிக்கோங்க. இப்போ ஓகேங்களா? சோ என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.